ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம குமார் தம்பி இருக்காப்லையே அவர் வந்து பிட்டு பிட்டாக போடுறாரு. 1 2 4 பிட்டு இல்லைடா, 400 பிட்டு நீ நங்குரமாக போட்டு உட்காந்தாலும் நான் ஒரு பிட்டு போடுறேன்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்று அரசி அமைதியாகவே நின்னவங்க என்னடி பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு கழுத்தில் இருக்க தாலி எடுத்து நிப்பாட்டிட்டாங்க. கடைசியில் காமிச்சோடனே பார்க்கணுமே, ஐயோ அடிப்பாவி கல்யாணமே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, அதுக்கப்புறம் குமாருக்கே அதிர்ச்சினா பார்த்துக்கோங்க, அதுவும் பேர் அதிர்ச்சி. கடைசியில் திரும்பி பார்த்துட்டு நான் மட்டுமா சொன்னேன், நீங்களும் தான் சொன்னீங்க நான் இல்லாமல் இருக்க முடியாது, விஷம்லாம் குடிச்சிடுவேன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் வந்தேன், நீங்கள் கூப்பிடாம நான் எப்படி வந்திருப்பேன்னு சொல்லிட்டு பழியை தூக்கி அப்படியே போட்டாங்க. நீ சுட்ட தோசையை திருப்பி போட்டேன், எப்படி இருக்குது வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லி சும்மா வேற லெவலில் கேள்வி கேட்குறாங்க. நெத்தி அடியாக இருக்குது, இங்கே எதுவுமே தெரியாமல் சின்ன புள்ளாட் பாண்டி வேற எப்பா சாதிச்சிட்டடா மோனே அப்படின்றாங்க. ஏம்மா அதாவது அவங்க குடும்பமே அசிங்கப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க ஒன்று பண்ணுறாங்க. எப்படிப்பா அம்மா பிள்ளை 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அண்ணன் குடும்பம் அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம கொண்டு போய் ராஜகழுத்தில் தாலி கட்ட வச்சாங்க. இங்கே ஒரு பக்கம் ஏன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா தாலி கட்டிட்டு வந்து நிற்கிறாங்களாமா. இதை அதாவது ஓட்டி காமிக்கிறாங்க, ஃப்ளாஷ்பேக் பாங்க எல்லாரும் மேலே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே என்னன்னு ஓட்டி காமிக்கிறாங்க. இங்கே கண்ணா பின்னான்னு பேசுகிறேன், நம்ம குமார் வெளியில் வந்து கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தை ஆட அசிங்கப்படுத்துகிற இருடா ஓடி போயிட்டேங்கிற பேராது கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை விட்டுட்டு ஒரு நாள் ஒன்று உன் கூட இருந்தேன்னு சொன்னால் கண்ணா பின்னான்னு பேசும் இந்த உலகம்னு சொல்லிட்டு தாலியை கட்டிக்கிட்டு இவங்க வெளியே வந்து நின்னாங்க பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் சதீஷோட மூஞ்சில ஓடலைங்க. சதீஷோட மொத்த குடும்பமும் சீன் முடிஞ்சிச்சுமா, வெளியே போனால் கேட்குதான் அந்தம்மா, சீனுக்குள்ளே தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப குதின்னு குதிக்குது. கடைசியில் என் குடும்பத்தை எப்படி பண்ணிட்டியே, என் குடும்பத்தை எப்படி பண்ணிட்டியே, அந்த பொண்ணு இப்படி பண்ணணுன்னு அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கவங்க கண்டாங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே.